ஓம் சாந்தி. இன்றைய முரளி 1/3/2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, அன்பானவர் மற்றும் அன்பில்லாதவர் என்பவை இல்லற மார்க்க வார்த்தைகள். இப்போது உங்களுக்கு ஒரு தந்தையிடம் அன்பு ஏற்பட்டு இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். கேள்வி: நினைவு யாத்திரைக்கு வேறு என்ன பெயர் கொடுப்பீர்கள்? பதில்: நினைவு யாத்திரை அன்பின் யாத்திரை. அன்பில்லாத புத்தி உடையவரிடமிருந்து பெயர் உருவில் சிக்கியிருக்கும் துருநாற்றம் வரும். அவரது புத்தி தமோ பிரதானமாகும். யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் இருக்குமோ அவர் ஞானத்தை தானம் செய்து கொண்டே இருப்பார். எந்த தேகதாரியிடமும் அவருக்கு அன்பு ஏற்பட முடியாது. பாடல். இந்த நேரம் சென்று கொண்டு இருக்கிறது. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது இதை நினைவு யாத்திரை என்றும் சொல்லலாம், அன்பின் யாத்திரை என்றும் சொல்லலாம். மனிதர்கள் அந்த யாத்திரைக்கு போகிறார்கள். எது படைப்போ அந்த படைப்பின் யாத்திரைக்கு போகிறார்கள். படைப்பு பலவிதங்களில் இருக்கின்றன. படைப்பவரை யாருமே அறியவில்லை. இப்போது நீங்கள் படைக்கும் தந்தையை அறிந்து இருக்கிறீர்கள். அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒருபோதும் நிற்கக்கூடாது. உங்களுக்கு நினைவின் யாத்திரை கிடைத்து இருக்கிறது. இதை நினைவு யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று சொல்கிறார்கள். யாருக்கு அதிக அன்பு இருக்குமோ அவர் யாத்திரையும் நன்றாக செய்வார். எந்த அளவு யாத்திரையில் இருப்பார்களோ அந்த அளவு பவித்திரமாகவும் மாறிக்கொண்டே போவார்கள். சிவ பகவான் வாக்கு. விநாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்தில் பிரீத் புத்தி. இப்போது விநாச காலம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இப்போது அதே கீதையின் காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. தந்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதைக்கும் திரிமூர்த்தி சிவனின் கீதைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். இப்போது கீதையின் பகவான் யார்? பரமபிதா சிவ பகவான். சிவன் என்ற வார்த்தையை மட்டுமே எழுத வேண்டாம். ஏனென்றால் பலருக்கு சிவன் என்ற பெயர் இருக்கிறது. அதனால் பரமபிதா பரமாத்மா என்று எழுதினால் அவர் சுப்ரீமாக இருப்பார். யாரும் தன்னை பரமபிதா என்று சொல்ல முடியாது. சந்நியாசிகள் தன்னை சிவஹோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தந்தையை நினைவும் செய்ய முடியாது. தந்தை அறியவே இல்லை. தந்தையோடு அன்பே இல்லை. அன்பானவர் மற்றும் அன்பில்லாதவர் என்பவை இல்லற மார்க்கத்திற்காக இருக்கின்றன. ஒரு குழந்தைக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்கிறது. ஒருவருக்கு அன்பில்லாத புத்தியும் இருக்கிறது. உங்களிலும் அப்படித்தான். யார் தந்தையின் சேவையில் ஈடுபட்டு இருப்பாரோ அவருக்கு தந்தையிடம் அன்பு இருக்கிறது. தந்தையை தவிர வேற யாரிடமும் அன்பு ஏற்பட முடியாது. பாபா, நாங்கள் உங்கள் உதவியாளர்கள் என்று சிவபாபாவிடம் சொல்கிறீர்கள். இதில் பிரம்மாவின் விஷயமே இல்லை. சிவபாபாவோடு எந்த ஆத்மாக்களுக்கு அன்பு இருக்குமோ அவர் நிச்சயம் உதவி செய்வார். சிவபாபாவோடு அவர் சேவை செய்து கொண்டே இருப்பார். அன்பில்லை என்றால் அவர் அன்பற்றவராகி விடுவார். அன்பற்ற புத்திக்கு அழிவு. யாருக்கும் தந்தையிடம் அன்பு இருக்குமோ அவர் உதவியும் செய்வார். எந்த அளவு அன்போ அந்த அளவு சேவையில் உதவி செய்வார். நினைவே செய்யவில்லை என்றால் அன்பில்லை. பிறகு தேகதாரிகளிடம் அன்பு ஏற்படும். மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு தந்தை நினைவாக பொருட்களையும் கொடுக்கிறார்கள். தமது நினைவாக பொருட்களையும் கொடுக்கிறார்கள். அவரது நினைவு நிச்சயம் வரும். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு தந்தையை அழியாத ஞான ரத்தினங்களின் பரிசு கொடுக்கிறார். அதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை பெற முடியும். அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்பவர்களுக்கு அன்பான புத்தி இருக்கிறது. தந்தை எல்லோருக்கும் நன்மை செய்ய வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நாமும் உதவியாளராக வேண்டும். அப்படிப்பட்ட அன்பான புத்தியுடையவருக்கு வெற்றி கிடைக்கும். யார் நினைவு செய்வதில்லையோ அவருக்கு அன்பான புத்தி இருப்பதில்லை. தந்தையிட அன்பு இருந்தால் நினைவு செய்வார்கள். அப்போது விக்கர்மங்கள் விநாசம் ஆகும். மேலும் பிறருக்கும் நன்மை ஏற்படும் வழியை சொல்வார்கள். பிராமண குழந்தைகள், உங்களிடமும் அன்பின்மையும் ஆதாரமாக இருக்கின்றன. தந்தையை அதிகமாக நினைவு செய்பவர் அன்பாக இருப்பார். என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள், எனக்கு உதவியாளராகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். படைப்பிற்கு ஒரு படைக்கும் தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். எந்த படைப்பையும் நினைவு செய்யக்கூடாது. உலகில் படைப்பவரை யாரும் அறியவே இல்லை, நினைவு செய்வதில்லை. சன்னியாசிகளும் பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள். அதுவும் படைப்பாக இருக்கிறது. படைப்பவர் அனைவருக்கும் ஒருவராகவே இருக்கிறார். எந்த பொருளை இந்த கண்களால் பார்த்தாலும் அவை அனைத்தும் படைப்பாக இருக்கின்றன. யார் பார்க்க வருவதில்லையோ அவர்தான் படைக்கும் தந்தை. பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கும் சித்திரம் இருக்கிறது. அவர்களும் படைப்பே. தந்தை
எந்த சித்திரத்தை உருவாக்க சொன்னாரோ அதில் மேலே பரமபிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவன் பகவான் வாக்கு என்று எழுத வேண்டும். ஒருவர் தன்னை பகவான் என்று சொல்லிக் கொண்டாலும் பரமபிதா என்று சொல்ல முடியாது. உங்கள் புத்தியோகம் சிவபாபாவோடு இருக்கிறது, சரீரத்தோடு இல்லை. தன்னை அசரீரி ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அன்பிற்கும் அன்பில்லாமல் இருப்பதற்கும் ஆதாரமாக இருப்பது சேவை. நல்ல அன்பு இருந்தால் தந்தையின் சேவையும் நன்றாக செய்வார்கள். அப்போது வெற்றி பெறுபவர் என்று சொல்வார்கள். அன்பு இல்லை என்றால் சேவையும் நடக்காது, பிறகு பதவியும் குறைவாக கிடைக்கும். குறைந்த பதவியே உயர்ந்த பதவியை இழந்தவர் என்று சொல்வார்கள். சொல்லப்போனால் விநாசம் எல்லோருக்கும் ஏற்படவே செய்கிறது. எனினும் குறிப்பாக அன்பு இருப்பதும் இல்லாததும் விஷயமாக இருக்கிறது. படைக்கும் தந்தை ஒருவரே, அவரையே சிவ் பரமாத்மாயே நமக என்று சொல்கிறார்கள். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். சங்கர் ஜெயந்தி என்பதை ஒருபோதும் கேட்டதில்லை. பிரஜா பிதா பிரம்மாவின் பெயரும் பிரபலமாக இருக்கிறது. விஷ்ணுவிற்கு ஜெயந்தி கொண்டாடுவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவிற்கும் என்ன வித்தியாசம் என்பதும் யாருக்கும் தெரியாது. மனிதர்களுக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி இருக்கிறது. அப்படி உங்களிலும் அன்பான மற்றும் அன்பில்லாத புத்தி இருக்கின்றன. உங்கள் இந்த ஆன்மீக தொழில் மிக நன்றாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். காலையிலும் மாலையிலும் இந்த சேவையில் ஈடுபடுங்கள். 6-7 மாலை நேரத்தை நல்ல நேரம் என்று சொல்கிறார்கள். 6 to 7 மாலை நேரத்தை நல்ல நேரம் என்று சொல்கிறார்கள். சத் சங்கம் போன்றவற்றையும் மாலை அல்லது காலையில் நடத்துகிறார்கள். இரவில் வாயு மண்டல கட்டதாக இருக்கிறது. இரவில் ஆத்மா தானே அமைதிக்கு போகிறது. அதை உறக்கம் என்று சொல்கிறார்கள். பிறகு காலையில் விழிக்கிறது. எனது மனமே அதிகாலையில் ராமரை சிந்தனை செய் என்று சொல்கிறார்கள். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று சிவபாபா எப்போது சரீரத்தில் வருவாரோ அப்போதே சொல்வார். நாம் எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறோம் மற்றும் ஆன்மீக சேவை செய்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். துரு நீங்கும் என்று எல்லோருக்கும் இந்த அறிமுகத்தை கொடுங்கள். அன்பான புத்தியிலும் சதவீதம் இருக்கிறது. தந்தையிட அன்பு இல்லை என்றால் நிச்சயம் தனது தேகத்தின் மீது அன்பு இருக்கும், அல்லது நண்பர் உறவினர் மீது அன்பு இருக்கும். தந்தையிட அன்பு இருந்தால் சேவையில் ஈடுபடுவீர்கள். தந்தையிட அன்பு இல்லை என்றால் சேவையும் செய்ய மாட்டீர்கள். ஒருவருக்கு அப்பா மற்றும் ஆஸ்தியின் ரகசியத்தை புரிய வைப்பது மிகவும் எளிது. பகவான் பரமாத்மா என்று அழைத்து நினைவும் செய்கிறார்கள். எனினும் அவரை முற்றிலும் அறியவில்லை. ஒவ்வொரு சித்திரத்திலும் மேலே பரமபிதா திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு என்று நிச்சயம் எழுத வேண்டும். அப்போது யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். குழந்தைகள், நீங்கள் இப்போது உங்கள் செடிகளை நடுகிறீர்கள். அனைவருக்கும் வழி சொன்னால் வந்து தந்தையிடம் ஆஸ்தி பெறலாம். தந்தை அறியவே இல்லை, அதனால் அன்பான புத்தியே இல்லை. பாவம் அதிகமாகி முற்றிலும் தமோ பிரதானமாக மாறியிருக்கிறார்கள். யார் அதிகமாக நினைவு செய்வார்களோ அவர்களுக்கே தந்தையிடம் அன்பு இருக்கும். அவர்களுக்கே கோல்டன் ஏஜ் புத்தி இருக்கும். ஒருவேளை மற்ற பக்கங்களில் புத்தி அலைந்தால் தமோ பிரதானமாகவே இருப்பார்கள். அவர்கள் முன்னால் அமர்ந்து இருந்தாலும் அன்பான புத்தியுடையவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நினைவு செய்வதில்லை. அன்பான புத்தியின் அடையாளம் நினைவு. அவர்கள் தாரணை செய்வார்கள். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக மாறுவீர்கள் என்று சொல்லி பிறர் மீது கருணை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிது. தந்தை சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை குழந்தைகளுக்கு அஸ்தியாக கொடுப்பார். நிச்சயம் சிவபாபா வந்து இருக்கிறார். அதனால்தான் சிவ் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணர், ராமர் போன்ற எல்லோரும் வந்து சென்று இருக்கிறார்கள். அதனால்தான் கொண்டாடி வருகிறார்கள். சிவபாபாவையும் நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவர் வந்து குழந்தைகளுக்கு உலகின் அரச பாக்கியத்தை கொடுக்கிறார். புதியவர் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் எப்படி வந்து ஆஸ்தி கொடுக்கிறார்? முற்றிலும் கல்புத்தியோடு இருக்கிறார்கள். நினைவு செய்ய வேண்டும் என்ற புத்தி இல்லை. நீங்கள் அரை கல்ப காதலிகள் என்று தன்னைத்தானே சொல்கிறார். இப்போது நான் வந்திருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு அலைந்து திரிந்தீர்கள். எனினும் பகவான் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. தந்தை பாரதத்தில் தான் வந்து இருந்தார். முக்தி ஜீவன முக்தியின் வழியை சொல்லியிருந்தார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரோ இந்த வழியை சொல்வதில்லை. பகவானிடம் எப்படி அன்பு வைப்பது என்பதை பாரதவாசிகளுக்கு தந்தை வந்து கற்பிக்கிறார். வருவதும் பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். மிக உயர்ந்தவராக பகவானே இருக்கிறார். அவரது பெயர் சிவன் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் சிவ ஜெயந்தியே வைரம் போன்றது, மற்ற எல்லாருடைய ஜெயந்தியும் சோழி போன்றது என்று நீங்கள் எழுதுகிறீர்கள். இப்படி எழுதினால் கோபப்படுகிறார்கள். அதனால் ஒவ்வொரு சித்திரத்திலும் சிவ பகவான் வாக்கு என்பது இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஒரு சில குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் கோபப்படுகிறார்கள். மாயாவின் கிரகணம் முதலில் புத்தியோடு யுத்தம் செய்கிறது.
தந்தையிடமிருந்து புத்தி யோகத்தை முறித்து விடுகிறது. அதனால் முற்றிலும் மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். தேகதாரிகளிடம் புத்தி சிக்கிக் கொள்கிறது. அப்போது தந்தையிடம் அன்பில்லாத புத்தி ஆகிறது. ஒரு விசித்திர விதேகி தந்தையிடம் நீங்கள் அன்பு வைக்க வேண்டும். தேகதாரியிடம் அன்பு வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. புத்தி மேலிருந்து முறிந்து போனால் முற்றிலும் கீழே விழுவார்கள். இது அனாதியாக முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகமாக இருந்தாலும் புரிய வைப்பது சரிதானே. அன்பில்லாத புத்தி உடையவர்களிடமிருந்து பெயர் உருவில் சிக்கிய துர்நாற்றம் வருகிறது. இல்லை என்றால் சேவையில் எழுந்து நிற்க வேண்டும். கீதையின் பகவான் யார் என்பதே முக்கிய விஷயம் என்று தந்தை நேற்றும் நன்றாக புரிய வைத்தார். இதில்தான் உங்கள் வெற்றி ஏற்பட வேண்டும். கீதையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணனா? சுகத்தை கொடுப்பவர் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். சுகத்தை கொடுப்பவர் சிவன். அதனால் அவருக்கு ஓட்டு போட வேண்டும். அவருக்கே புகழ் இருக்கிறது. கீதையின் பகவான் யார் என்பதற்கு இப்போது ஓட்டு போடுங்கள். சிவனுக்கு ஓட்டு போடுவர்களே அன்பான புத்தி உடையவர்கள் என்று சொல்வார்கள். இது மிகப்பெரிய எலெக்ஷன். யார் முழு நாளும் ஞான சிந்தனை செய்து கொண்டு இருப்பார்களோ அவர்களின் புத்தியில் தான் இந்த எல்லா உத்திகளும் வரும். சில குழந்தைகள் போக போக கோபம் கொள்கிறார்கள். ஒரு கணம் பார்த்தால் அன்போடு இருக்கிறார்கள். மறுகணம் பார்த்தால் அன்பு முறிந்து விடுகிறது. கோபப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபம் வந்தால் ஒருபோதும் நினைவு செய்வதே இல்லை. கடிதமும் எழுதுவதில்லை. அதாவது அன்பு இல்லாமல் போகிறது. அதனால் தந்தையும் 6-8 மாதங்கள் கடிதம் எழுதுவதில்லை. தந்தை காலன்களின் காலனாகவும் இருக்கிறார். தர்மராஜரும் கூடவே இருக்கிறார். தந்தையை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் நீங்கள் என்ன பதவி பெறுவீர்கள்? பதவி நாசமாகும். ஆரம்பத்தில் மிகுந்த உத்தியோடு பாபா பதவியை சொன்னார். இப்போது அவர்களே இல்லை. இப்போது மீண்டும் அலை உருவாகுகிறது. சர்வீசபில் குழந்தைகளுக்கு தந்தையும் புகழ் பாடுகிறார். யார் தான் மகாராஜா ஆவாரோ அவர் தனக்கு சமமானவர்களும் ஆக வேண்டும். இவரும் நம்மை போல ராஜ்யம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். ராஜாவை அன்னதாதா மாதா பிதா என்று சொல்கிறார்கள். இப்போது ஜெகதம்பா மாதாவாக இருக்கிறார். அவர் மூலமாக உங்களுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கிறது. நீங்கள் முயற்சியால் உயர்ந்த பதவி பெற வேண்டும். யார் யார் என்ன ஆவார்கள் என்பது நாளுக்கு நாள் குழந்தைகள் உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும். சேவை செய்தால் பாபாவும் அவரை நினைவு செய்வார். சேவையே செய்யாத போது தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யார் அன்பான புத்தியோடு இருப்பார்களோ அந்த தந்தையே தந்தை நினைவு செய்வார். அந்த குழந்தைகளையே தந்தை நினைவு செய்வார். யாராவது கொடுத்த பொருளை அணிந்தால் அவரது நினைவு நிச்சயம் வரும் என்றும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். தந்தையின் பொக்கிஷத்திலிருந்து பெற்றால் சிவபாபாவின் நினைவே வரும். தந்தை தன் அனுபவத்தை சொல்கிறார். நிச்சயம் நினைவரும். அதனால் யார் கொடுத்த பொருளையும் வைத்திருக்கக்கூடாது. நல்லது. இனிமையில் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஒரு விதேகி விசித்திர தந்தையோடு உள்ளத்தின் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மாயாவின் கிரகணம் ஒருபோதும் புத்தியோடு யுத்தம் செய்யாமல் இருக்க சதா கவனமாக இருக்க வேண்டும். 2. ஒருபோதும் தந்தையிட கோபித்து கொள்ளக்கூடாது. சர்வீசபிள் ஆகி தனது எதிர்காலத்தை உயர்ந்ததாக மாற்ற வேண்டும். யார் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைத்திருக்கக்கூடாது. வரதானம். சுத்தத்தின் விதி மூலமாக கோட்டையை உறுதியாக்கும் சதா வெற்றி பெறும் தடையற்றவராகுக. இந்த கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மாவும் சதா வெற்றி பெற்றவராகவும் தடையற்றவராகவும் ஆவதற்கு விசேஷ நேரத்தில் நாலாபுறமும் ஒரே நேரத்தில் யோகத்தின் புரோகிராம் வையுங்கள். பிறகு யாரும் இந்த இணைப்பை முறிக்க முடியாது. ஏனென்றால் எந்த அளவு சேவையை அதிகமாகி கொண்டு போவார்களோ அந்த அளவு மாயா தன்னுடையவராக மாற்ற முயற்சி செய்யும். அதனால் எப்படி எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் நேரத்தில் சுத்தத்தின் விதியை கடைபிடிக்கிறார்களோ அப்படி குழுவின் உருவில் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரே ஒரு சுத்த எண்ணத்தில் இருங்கள். இதுதான் சுத்தத்தின் விதி. இதன் மூலம் கோட்டை உறுதியாகும். ஸ்லோகன். உத்தி நிறைந்த மற்றும் சரியான சேவையின் பிரதர்ஷ பலன். மகிழ்ச்சி. அவ்யக்த சைகை, சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கல்ச்சரை கை கொள்ளுங்கள். பிராமண வாழ்வின் 1ஆம் நம்பர் கல்ச்சர் சத்தியம் மற்றும் நற்பண்புகள். அதனால் ஒவ்வொருவரின் முகத்திலும் நடத்தையிலும் இந்த பிராமண கல்ச்சர் வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிராமணரும் புன்னகையோடு ஒவ்வொருவரின் தொடர்பில் வர வேண்டும். ஒருவர் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் கல்ச்சரை ஒருபோதும் விடாதீர்கள். அப்போது சகஜமாக பரமாத்மாவின் பிரதட்சத்திற்கு நிமித்தம் ஆவீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.